தமிழே வெல்லும் ஆல் தமிழ்நாடு பொதுத்தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஒரு இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நம்மளோட கடுமையான முயற்சியும் விடாமுயற்சியும் வந்து நம்ம கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குரூப் 4ல் ஒரு நல்ல ஸ்கோரோட நல்ல போஸ்ட் வந்து உள்ளே போயிடலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டோட டிஸ்கஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா 11th வந்து இந்த அளவு ஸ்கோர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டெப்த்தாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஸ்கோரில் வந்து பார்க்கும்போது தெரியுது. ஒவ்வொரு வரிகளும் வந்து உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது இதே மாதிரி தான் 12th 9th 10th 11th 12th வந்து அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் அதாவது 60 to 70% வந்து இந்த 9th to 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த 4 வகுப்புகளுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ 11th ஸ்டாண்டர்டில் வந்து யார் யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்த்துருவோமா? கார்த்திகா வந்து 90 ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அடுத்து கனிமொழி 84, சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 12th இன்னும் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கலாம். அப்புறம் பரந்தாமன் அவங்க 82 வந்து எடுத்திருக்கிறாங்க, அதுவும் நல்ல ஸ்கோரு. அப்புறம் விஜயலக்ஷ்மி அவங்களாம் வந்து 70 கொஞ்சம் கீழே வந்திருக்கீங்க, இருந்தாலும் நல்ல ஸ்கோர் நீங்கள் எல்லாருமே எடுத்திருக்கீங்க. இதே வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களோட முயற்சியை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணமாக இருக்கட்டும், இலக்கணம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட முக்கியத்துவம் வந்து கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பாடல் வரிகள் நமக்கு தெரிஞ்சது தான். பாடல் வரிகளுக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இருக்க நியூ புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள்லேயே அப்போது லெசன்லேயே வந்து நிறைய பாடல் வரிகள் கொடுத்துட்டு யார் வந்து எழுதியிருக்கிறாங்க, எந்த நூலை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு அதிக அளவு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போது பாடல்கள் சார்ந்து வரக்கூடிய அந்த வரிகளுக்கும் நீங்கள் அதிக அளவு முக்கியத்துவம் வந்து கொடுத்து படிங்க. ஓகேவா? அதே மாதிரி திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி நம்மளோட சிலபஸில் வந்து 25 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள் வந்து தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ திருக்குறள் போர்ஷன் நல்லா வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அந்த கடித இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கடித இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வரதராசனாரோட கடிதங்கள், அண்ணாவின் கடிதங்கள், இந்த மாதிரி நேருவின் கடிதங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் கடிதங்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ கடித இலக்கியங்கள். அதுக்கப்புறம் உணவே மருந்து, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் உணவே மருந்து. அப்புறம் சித்தர்கள் பாடல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஏற்கனவே ஓல்டு புக்கில் வந்து ஒரு கடுவெளி சித்தரை பற்றி நம்ம கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நியூ புக்லையும் சித்தர் தொடர்பான ஒரு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள 2022 எடிஷனில் வந்து அது இல்லை. ஸோ ஆனால் அதையும் நீங்கள் வந்து அதை படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போது உணவை மருந்து அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த உணவை மருந்து ஓல்டு புக் 9th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும். அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து அதிலேருந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரியான சான்றோர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். இலக்கிய சான்றோர்கள், திருவிக்கா, அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனார், ஊவேசா, இந்த மாதிரி நிறைய சான்றோர்கள், அதோட தேவனைய பவனார், இந்த மாதிரி சான்றோர்கள் பற்றி ஒரு லெசனை வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஓல்டு புக் ஒரு லெசனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அந்த அவர்கள் தொடர்பான எல்லா கருத்துக்களையும் நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நியூ புக் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓல்டு புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 97 and above வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? 11th and 12th இன்னும் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அந்த வரிகள் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரம் செஷனுக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 3 தனிச்சீர் 4 3 சீர்கள் என்கிற முறையில் எழுதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அடிப்படையில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்கள் இயற்றக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையில் கேட்கப்படுது. அப்போ பாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பாக்கள்? தமிழ் இலக்கணத்தில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு 4 பாக்கள் இருக்கு இல்லையா? அப்போ வெண்பாக்களை வந்து அதோட வகைகள், அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறையை பொறுத்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 4 3 தனிசீர் 4 3 சீர்கள் என்கிற முறையில். அப்போ அதுக்கு விளக்கம் என்ன? 4. அப்போ 4 சீர்கள் முதல் அடியில். செகண்ட் என்னது? 3 சீர்கள், அதுக்கப்புறம் ஒரு தனிச்சீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 2வது அடி. அடுத்து 3வது அடி என்னது? மறுபடியும் 4 சீர்கள்.
சீர்கள். அடுத்து கடைசி அடியில் 3 சீர்கள். இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை என்ன வெண்பான்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை த கிட் என்ற வெற்றி படமாக்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சார்லி சாப்ளின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இது. வந்து என்னன்னா திரைப்பட கலை தொடர்பான ஒரு லெசன், அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்க? ரச்சன்ய யாத்திரிகம். இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து தெளிவாக பார்த்துனீங்கனாலே இதை ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ரச்சன்ய யாத்திரிகம், புலவர் சே சுந்தரராசன். ஓகேவா? இது வந்து புக் பேக், அதாவது புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் நூல் அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஏசு காவியம். நம்ம கண்ணை மூடி ஆன்சர் பண்ணிடலாம். கண்ணதாசன். அடுத்து பாருங்க, கோபல்லபுர கிராமம் கி ராஜநாராயணன். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அடுத்து பால்வீதி அப்துல் ரஹ்மான். அப்போ என்னது ஆன்சர்? ஆன்சர் சி. 2 1 4 3. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கணம் தொடர்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்கில், இது புக் பேக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, பலா பிஞ்சு அப்படிங்கிறது பலா மூசு, கரெக்டு தான். அடுத்து என்னது? வாழை பிஞ்சு அப்படிங்கிறது என்னது? வாழை கச்சல், கரெக்டு. அடுத்து மாம் பிஞ்சு அப்படிங்கிறது மாவடு, கரெக்டு தான். அடுத்து முற்றிய தேங்காய் அப்படிங்கிறது வழுக்கைன்னு சொல்கிறாங்க. முற்றிய தேங்காய் கிடையாது, இளந்தேங்காய் தான் வந்து வழுக்கை. சரியா? அப்போ இது வந்து தவறு. அப்போ முற்றிய தேங்காய் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நெற்றுன்னு சொல்லுவாங்க. நெற்று. அப்போ 1 2 3 வந்து சரி, 4 தவறு. ஆன்சர் என்னது? பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? டைரக்ட் கொஸ்டின். இது என்னது? பாடல் வரிகள் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்னது? டைரக்டா ஆன்சர் தெரியணும். இதெல்லாம் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முதல் 3 தேவாரத்தை இயற்றியவர். ஓகேவா? சரி, சின்ன சீரா என்ற நூலை இயற்றியவர் யார்? இதுவும் டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் என்னது? பனு அகமது மரைக்காயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7th, ரச்சனி யாத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எத்தனை பாடல்களை கொண்டது? 3766 பாடல்களை வந்து கொண்டது. இது வந்து இந்த நூலை வந்து ஜான் பன்யன் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்டது தான் ரச்சன்ய யாத்திரிகம். ஓகேவா? 3766 பாடல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 5 பருவங்கள் வந்து காணப்படுது. என்னெல்லாம்? ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சன்ய பருவம் அப்படின்னு சொல்லி 5 பருவங்கள் இந்த நூலில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்னது? ஓகே, வேறுபட்டதை தேர்வு செய்க. இதுவும் எது தொடர்பானது? அந்த திரைப்பட கலைன்னு இருக்கு பார்த்தீங்களா, சார்லி சாப்ளின், அதை பற்றி அந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதில் இருக்கக்கூடிய வேறுபட்டது என்னது? அண்மை காட்சி துணிப்பு, இது ஓகே தான். அடுத்து நடுக்காட்சி துணிப்பு, செய்மை காட்சி துணிப்பு, காட்சி மறைவு. அப்போ இதில் இருக்கக்கூடிய வேறுபட்ட ஒன்று காட்சி மறைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்தோ சாரசினிக் கட்டடக்கலையுடன் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போது இதோட பொருந்தாதது என்னது? முகலாய கட்டடக்கலை இதோட பொருந்தியது. பிரிட்டானிய கட்டடக்கலையும் இதை பொருந்தியது தான். கிரேக்க கட்டடக்கலை இதை பொருந்தாதது. சரியா? அப்போ ஆன்சர் சி. இந்திய பாரம்பரிய கட்டடக்கலையும் இந்த பாணியில் வடிக்கப்பட்டது, எழுப்பப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இந்த கட்டடக்கலை, அதாவது இந்த பாணியில், இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் எந்த ஆண்டு முதல் கட்டடம் வந்து கட்டப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க. 1768 இந்தோ சாரசனிக் கட்டடக்கலையின் கலை பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். நெக்ஸ்ட் பார்ப்போமா? உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே என்ற கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை சொன்னவர் யாரு? தொல்காப்பியத்தின் ஆசிரியர். நமக்கு கிடைத்த இலக்கண நூல், கையில் கிடைத்த முதல் இலக்கண நூல் என்னது? அதுதான் தொல்காப்பியம். அவருடைய வரிகள் தான் இந்த உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தொன்மைதானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்று என்ற வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் தொல்காப்பியம் தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் பார்ப்போமா?
பேனா என்ற சொல் எந்த மொழியை சேர்ந்தது? இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். போர்ச்சுகீசியம், பேனா அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழியை வந்து சார்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஔவையார் பாடியதாக குறுந்தொகையில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 15. குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு? 15 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. இதே போல் அகநானூற்றில் 4 பாடல்கள் வந்து பாடியுள்ளார். நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூற்றில் 33 பாடல்கள், மொத்தம் 59 பாடல்கள் இவர் வந்து பாடியிருக்கிறாரு ஔவையார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரிகுழல் என்பது புல்லாங்குழலை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புரிகுழல் அப்படிங்கிறது புல்லாங்குழலா? கிடையாது. சுருண்ட கூந்தல், சுருண்ட கூந்தல். அடுத்து பார்ப்போமா. களஞ்சு என்பது காலில் அணியப்படும் ஒரு வகை அணிகலன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. களஞ்சுங்கிறது என்னது? அது வந்து ஒரு வகை எடை அளவு, ஒரு எடை அளவு அப்படின்னு வந்து சொல்லப்படுது களஞ்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்ப்போமா. மேடையின் இருபுறத்தில் இருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது பொறுமுகத்திரை. சரிதான், இது வந்து சரியான கூற்று. அடுத்து என்னது? மாதவி தலைக்கோழி என்னும் பட்டம் பெற்றவள். இதுவும் சரியான கூற்று. அப்போ என்னது சரி? கீழ்கண்ட கூற்றுகளில் 1, 3 மற்றும் 4 சரி, 1, 2 தவறு. ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே அதான் விடைக்கேற்ற வினா அப்படின்னு கேட்கும்போது 4 ஆப்ஷனையுமே நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண பாருங்க. இல்லைன்னா நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, எந்த சொல் முதலில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது? அப்போ இது வராது. நெக்ஸ்ட் பார்ப்போம். திருக்குறளில் முதலில் இடம்பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கடுத்து குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றதா? இதுக்கும் வாய்ப்பில்லை. அப்போ குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுதான் சரியான விடை. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஐப்பசி. ஐப்பசியில் வந்து ஓண விழா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிதான். ஓகேவா? ஐப்பசி மாதத்தில் ஓண விழா கொண்டாடப்படும். அடுத்து மார்கழி மாதத்தில் வந்து கடலாட்டு விழா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழா. திருவாதிரை ரொம்ப முக்கியம், இது வந்து தவறு. அடுத்து என்னது? தை அப்படிங்கிறதுல உத்தர விழா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தை மாதத்தில் தைப்பூச விழா. தைப்பூச விழா. அப்போ இதுவும் தவறு. அடுத்து என்னது? கார்த்திகை. கார்த்திகையில் விளக்கு திருவிழா. இது கரெக்டு தான். அப்போ எத்தனை இணைகள் சரி? மொத்தம் 2 இணைகள் சரி. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் வீடுகளிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சரியானது? இதுதான் வந்து சரி. அப்போ ஒவ்வொரு அப்படிங்கிறதோட மீனிங் என்னது? ஒருமை. ஒவ்வொரு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஒருமைன்னு சொல்லுவோம். சிங்குலர். ஓகேவா? சரி. அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட், எத்திசை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் திசை. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஏ பிளஸ் திசை, அதுதான் வந்து எத்திசை. அடுத்து, ஹிட்லரை உருவகப்படுத்தி சார்லி சாப்ளின் எடுத்த படம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஹிட்லரை உருவகப்படுத்தி எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் டிக்டேட்டர். ஆன்சர் சி. அப்போ இந்த ஹென்கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. பொதினி பேகன் அப்படிங்கிறது என்ன மலை? ஒவ்வொரு கடையேழு வள்ளல்கள் தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பேகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பேகன் எந்த மலை? பொதினி மலை தான். அடுத்து என்னது? பாரி. பாரிங்கிறவர் எங்க உள்ள எந்த மலை? பரம்பு மலை. அதுக்கடுத்து காரி அப்படிங்கிறவர் மலைய மாநாடு. 3. அடுத்து என்னது? ஆய் அண்டிரன் அப்படிங்கிறது பொதிய மலை. ஆய் அண்டிரன்கிறது பொதிய மலை. அப்போ ஆன்சர் என்னது? 1, 3, 4, 2. அப்போ மீதம் 4 பேர் இங்கே பார்த்துட்டோம். மீதம் 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய அதியமான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவர் வந்து தகடூர். நெக்ஸ்ட் என்னது? நல்லி. நல்லி அப்படிங்கிற மன்னன் வந்து
நளிமலை, நளிமலை. அடுத்து ஓரி அப்படிங்கிறவர் கொல்லிமலையை சார்ந்தவர், அந்த இடத்தை ஆட்சி செய்த மன்னர். ஓகேவா, கடையெழு வள்ளல். அடுத்து தேனிலை, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 21. தேனிலை உரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிமணிதான் இந்த வரிகளை வந்து குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு பெருமைப்படுத்தி கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது போக வேற பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சையல்லும் சிலம்பு அப்படின்னு சொன்னது வரிகளை வந்து சொன்னது பாரதியார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றது யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 22A. ஓகேவா, இவர் வந்து படிப்புக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வரிகளை வந்து இது வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய வரிகள், அதுக்காக தான் அந்த கொஸ்டினை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போமா. மயிலாப்பூரை தாளமி எந்த நூற்றாண்டினை சார்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. எந்த நூற்றாண்டு? கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் பி. அப்போது இந்த இது மயிலாப்பூரை வந்து மல்லியர்பா அப்படிங்கிற ஒரு துறைமுகமாக வந்து சுட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மல்லியர்பானாலும் மயிலாப்பூர்னாலும் ஒன்றுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. தமிழின் முதல் நாவல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதோட நாவல் என்னது? பிரதாப முதலியார் சரித்திரம். சி ஆன்சர். அப்போ இதை எழுதியவர் யாரு? மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான் வந்து இந்த நூலை வந்து இதை வந்து எழுதியிருக்கிறாங்க, இந்த நாவலை. இவர் பிறந்த ஆண்டு 1826 1889 பிறந்தவர். இவர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து தமிழில் வந்து மாற்றினார். அதை மாற்றி அது என்ன நூலாக வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு நூலாக வெளியிட்டுள்ளார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இதெல்லாம் என்னது? புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றி கொஸ்டின்ஸ், ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒன்று தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு முருகு உரல் முன்பொடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை பாடலில் எடுத்தாளப்பட்டுள்ள இலக்கண உத்தி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா தொன்மம் அப்படிங்கிற இலக்கண உத்தி தான் இந்த பாடல் வரிகளில் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது வந்து இந்த பாடல் வரிகள் எந்த நூலை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை பாடல் வரிகள். இப்படி கூட கேள்வி கேட்கலாம். இது வந்து தொன்மம் தொடர்பான ஒரு இலக்கண உத்தி பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பாடல் வரிகள் நற்றிணை தொடர்பானது. நெக்ஸ்ட் பார்ப்போம். வள்ளுவனை பெற்றதை புகழ் வையகமே என திருவள்ளுவரை பாராட்டியவர் யார்? எப்பவுமே வையகத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து பாரதிதாசன், இல்லைன்னா தமிழ்நாடை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து பாரதியார். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. 27. ஓகே, ஒரு கூற்று காரணம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. ஓகே, அடுத்து காரணம் என்ன? பொத்தலேர், ரைம்போ, வெர்லைன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? ஞமலி. இதெல்லாமே என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரியா, 28வது. ஃபர்ஸ்ட் என்னது? ஞமலி அப்படிங்கிறது என்னது? நாய்னு சொல்லுவோம். அடுத்து என்னது? பகடு அப்படிங்கிறது எருது. பகடுனா என்னது? எருது. அடுத்து கவுள் அப்படிங்கிறது என்னது? கன்னம். சரியா, கவுள்னா கன்னம். அடுத்து ஆர்கழி வெள்ளம். ஓகேவா, ஆன்சர் என்னது? அப்போ டி. 4 3 1 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பத்ம வியூகம் என்னும் சிறுகதையில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த தொன்மம் அப்படிங்கிற ஒரு லெசனில் ஒரு பாக்ஸ், ஒரு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபில் வந்து என்னென்ன ஆசிரியர்கள் என்னென்ன மாதிரியான தொன்மங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கோம். ஓகேவா, இது வந்து யார் எழுதியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஜெயமோகன். ஆன்சர் வந்து சி. அடுத்து பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட அணி என்னது? ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணினா என்னது? ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை மீதம் பாதியை வந்து உருவகம் செய்யாமல் விடுவது தான் வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நகுலன் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, நகுலன் 7 புதினங்களை எழுதியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரி, கரெக்டு. அடுத்து என்னது, 3, 5 கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி ஆகிய சிறு சிறு கவிதை தொகுதிகளை இயற்றியுள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகே, இதுவும் சரியான கூற்று. அப்போ என்னது ஆன்சர், அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. ஓகேவா. நகுலனோட இயற்பெயர் என்னது, டி.கே. துரைசாமி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் பிறந்த ஊர் எங்க, கும்பகோணத்தில் பிறந்தவர். வாழ்ந்த இடம் கேரள மாநிலத்துல, கேரளால திருவனந்தபுரத்துல வாழ்ந்தவர். ஓகேவா. சரி, இவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் தான் வந்து இந்த நகுலன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அது யாரு, சீத்தலை சாத்தனார். ஓகேவா. சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஆதரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி பாடலில் அப்துல் ரஹ்மான் கையாண்டுள்ள இலக்கண உத்தி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன உத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறியீடு அப்படிங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த அப்துல் ரஹ்மானுடைய இந்த பாடல்கள் எந்த நூலில்னா, பால்வீதி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா. பால்வீதி இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, பால்வீதி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் பார்ப்போமா. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என திருக்குறளுக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது இந்த யாரு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். இது போக என்ன சொல்றாரு, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்ன வரிகளும் யார் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. சிறப்பு வேண்டுமெனில் 35 சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருன்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் வந்து சி. ஓகேவா. இதெல்லாம் பின்னால் புக்குக்கு பின்னால் பாடல் வரிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்களே, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. ரச்சன்ய யாத்திரிகத்தில் இடம்பெற்றுள்ள பருவங்கள் முறையை இப்போதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, 5 பருவங்கள் இருக்குது அப்படி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் இருக்கக்கூடியது என்னெல்லாம் பார்த்துருந்தோம், ஆதி பருவம், அதோட வரிசை கேட்டிருக்காங்க. அப்போ ஆதி பருவம், 2ஆம் பருவம் குமார பருவம், 3ஆம் பருவம் நிதான பருவம், 4ஆம் பருவம் ஆரண்ய பருவம், 5ஆம் பருவம் ரச்சன்ய பருவம். ஆன்சர் என்னதுன்னா சி. அப்போது 5 பருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எத்தனை பாடல்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 3766 பாடல்கள் இந்த நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னது, இந்த ஆசிரியர் இயற்றிய வேறு நூல்கள் என்னது, போற்றி திருவகவல், ரச்சன்ய மனோகரம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 37வது கொஸ்டின். சேரன் தம்பி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது யாரு, பாரதி தாசன். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, பாரதியார். அடுத்து யாரு, செங்குட்டுவன் தம்பி அப்படி யாரு, இளங்கோ வடிகள். இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது, இணை 2 சரி. ஆன்சர் சி. ஓகேவா, ஆன்சர் சி. அடுத்து, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, மருதூரில் பிறந்தவர் தான் வந்து ராமலிங்க அடிகளார். இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயற்றிய தெய்வமணி மாலை, தெய்வமணி மாலை என்ற நூலில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான் இதில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அவர் பிறந்த ஊர் மருதூரில் வந்து பிறந்தவர், சத்திய தர்மசாலையை வந்து அமைத்தவர், பசிப்பினி போக்கியவர் அப்படின்னு சொல்லி நிறைய புகழுக்குவானவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ராமலிங்க அடிகளார் அவர்களை வந்து நம்ம சொல்லப்படுது. இது போக இவர் வந்து திருவருட்பாவை வந்து இயற்றியுள்ளார். அதில் 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இவர் வந்து அது போக மனுமுறை, அதுக்கு மனுமுறை, கண்ட ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற உரைநடை நூல்களை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போமா.
உத்தம சோழன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவர் இயற்றிய முதல் கல் என்னும் கதை தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், உத்தம சோழன் தீவாம்பாள் புறத்தை சார்ந்தவர். ஓகேவே, இதுவும் சரிதான். அடுத்து, கிழக்கு வாசல் உதயம் என்ற வார இதழை கடந்த 12 ஆண்டுகள் நடத்தி வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வார இதழ் கிடையாது, திங்கள் இதழ். திங்கள்னா என்னது? மாத இதழ். சரியா? திங்கள் இதழ். நெக்ஸ்ட் என்னது? தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கண்ணல் பூக்கள் உள்ளிட்ட சிறு கதைகளையும் இவர் வந்து இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து சிறுகதைகள் கிடையாது, புதினங்கள். ஓகேவா? அப்போ என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து பி. 1 2 சரி, 3 4 தவறு. ஓகே, இவர் வந்து அது போக மனித தீவுகள், குருவி மறந்த கதை போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். யார்? உத்தம சோழன் அவர்கள் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஐராவத மகாதேவன் எழுதிய கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது என்னது? எந்த இதழில்? கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு இதழில் வெளிவந்துள்ளது. ஆன்சர் சி. அடுத்து, எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் வெளியிட்ட நூல் எது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. என்ன நூல்னா வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை வெளியிட்டார். வருடம் 1879 வெளியிட்டுள்ளார். 1879. நெக்ஸ்ட் பார்ப்போம். எத்திசை செலினும் அத்திசை சோரே இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அதை கூறி எழுதியவர் யாரு? ஔவையார். ஔவையார். நெக்ஸ்ட் பார்ப்போமா? இது 42க்கு ஆன்சர் வந்து பி. அடுத்து, பொறுத்துக. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது? இளிவரல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இளிவரல் இது எல்லாமே என்னது? மருட்கை. இது எல்லாமே தொல்காப்பியர் இருக்கக்கூடிய வகைகள். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? இளிவரல் அப்படின்னு சொன்னால் அதோட மீனிங் என்னன்னு சொல்லணும்? சிறுமை. இளிவரல்னா சிறுமைன்னு சொல்லணும். அதுக்கடுத்து மருட்கை அப்படிங்கிறது வியப்பு. அதுக்கடுத்து வெகுளி அப்படிங்கிறது சினம். வெகுள், சினம். அடுத்து நகை அப்படிங்கிறது சிரிப்பு. ஆன்சர் என்னது? அப்போ 2 3 4 1. ஓகேவா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். நிறை என்ற மாத இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் யாரு? சாந்தாதத். சாந்தாதத் அப்படிங்கிறது தான் நிறை என்ற மாத இதழின் ஆசிரியர். ஓகே, இவங்க பிறந்த இடம் எங்கது? காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அதுக்கப்புறம் கோடைமலை அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதற்கு அவர்களுக்கு இலக்கிய சிந்தனை விருது வந்து கிடைத்தது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மறுவில் தூவி சிறுகருங்காக்கை அன்புடை மரபின் கிளையோ டார இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட ஆன்சர் என்னது? ஐங்குறு நூறு. ஆன்சர் சி. 5 + குறுமை + 100 அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? 8 தொகை நூல்களில் 1 ஐங்குறு நூறு. அடுத்து, 5 நிலங்களுக்குமாக பாடல்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளதான் வந்து இந்த ஐங்குறு நூறு அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? ஹெச்ஏ கிருட்டினனார். கிருட்டின பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லப்படும். நெக்ஸ்ட், வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய், நிறைய தன்னம்பிக்கை கொள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி. எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய், நிறைய தன்னம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் டி. 47க்கு ஆன்சர் டி. அடுத்து, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை இலக்கிய சங்கம், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் எந்த வருஷம்? 1860. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 வந்து எழுப்பப்பட்ட ஒரு நூலகம். அடுத்து என்னது? சென்னை இலக்கிய சங்கம் 1812. 1812. அடுத்து, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படிங்கிறது 1869. அப்போது இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்னது? 3, அதுக்கடுத்து 1, அடுத்து 4 2. ஆன்சர் சி.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஈறு போதல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் ஆகிய விதிகளின் பின் புணர்ந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஈறு போதல் அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது இது மூலமாக என்ன வருது, என்ன இதுக்கு சரியாக பிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கதிர் வராது, அருங்கானமும் வராது. நெக்ஸ்ட் பார்ப்போம். புதுப்பெயல் எத்திசை. எத்திசை அப்படிங்கிறது திசைப்பெயர் புணர்ச்சியில் வந்துடும், அதனால் அதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்னது? சி. புதுப்பெயல் எப்படி பிரிக்கலாம்? புதுமை கூட்டல் பெயல் அப்படின்னு பிரிக்கணும். இதில் வந்து ஈறு போதல் விதிப்படி மை வந்து கெடும். அதுக்கடுத்து புது ப்ளஸ் பெயல்னு வருமா? அப்புறம் இயல்பினும் விதியும் நின்ற உயிர் முன் காசா தா பா மிகும் அப்படிங்கிற விதிப்படி இப்பு மிகுகிறது. சரியா? புது பெயல். ஓகேவா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பிராமி கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர் திரு கேவி சுப்பிரமணியனார் அவர்கள். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. அறம்போல் கூர்மையானவர். பிழை அற்ற தொடர். அரசனது ஆணைக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். கிளி பழம் தின்றது, குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது சரியானது? ஆன்சர் வந்து டி. இது தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி தெற்றென நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வக்கதி பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதை பற்றி கூறியவர் யாரு? பாரதி ஓர் ஆசான் அப்படின்னாலே நாமக்கல் கவிஞர், அரசவை புலவராக இருந்தவர். சரியா? அவர்தான் இந்த வரிகளை கூறியுள்ளார். நெக்ஸ்ட் பரளி சு நெல்லையப்பர் பணிபுரிந்த இதழ்களில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த இதழ்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா தான் வந்து பொருந்தாது. அங்கே வந்து அவர் பணிபுரியவில்லை. அப்போ சூரியோதயம், கர்மயோகி இந்த இதழ்களில் அவர் துணை ஆசிரியராக இருந்தார். அதே மாதிரி தேசபக்தன், லோகோபகாரி அப்படிங்கிற இதழ்களில் முதலில் துணை ஆசிரியராகவும் அடுத்த ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஓகேவா? அப்போ பொருந்தாதது விஜயா. நெக்ஸ்ட் பார்ப்போமா? கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. பன்னிரு திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். சரிதான். அடுத்து என்னது? திருமயிலாப்பூர் பதிகம் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது 3ஆம் திருமுறை கிடையாது. திருமயிலாப்பூர் அப்படிங்கிறது 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 12 திருமுறைகளை தொகுத்தவர் நாதமுனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நாதமுனி கிடையாது, நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. அடுத்து 12 திருமுறைகளுள் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. மூவர் தேவாரம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம். சரியா? அப்போ இது சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1, 4 சரி, 2, 3 தவறு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெடுநல் வாடை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானவற்றை தேர்க அப்படின்னு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூலின் பாட்டிடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து என்னது? இந்நூலின் ஆசிரியர் நக்கீரர். இதுவும் சரி. அடுத்து இந்நூல் 188 அடிகளை கொண்டது. கரெக்டு தான். அடுத்து இது அகம்புறம் சார்ந்தது. அப்போ தவறான கூற்று எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியான கூற்றுகள். அப்போ நெடுநல் வாடை அப்படிங்கிறது என்ன நூலில் உள்ளது? 10 பாட்டு நூலை சார்ந்தது. அப்போ நக்கீரர் அப்படிங்கிறது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் தான் வந்து இந்த நூலை இயற்றியுள்ளார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 56 கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சுரதா காவியம் என்ற இதழை நடத்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. அடுத்து என்னது? விண்மீன், ஊர்வலம் போன்ற ஏடுகளையும் நடத்தியவர் சுரதா ஆவார். இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி. ஆன்சர் என்னது? ஏ. அப்போ இவர் வந்து சுரதா அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்னது? ராசகோபாலன் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். தன்னுடைய பெயர், அதாவது பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றினார். அதுக்கப்புறம் அதையே சுருக்கி சுரதா என மாற்றி பெயர் வழங்கினார். இது போக இவர் இயற்றிய நூல்கள் வந்து தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் போன்ற நூல்கள் நிறைய வந்து சுரதா அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க. நிறைய விருதுகளும் வந்து பெற்றுள்ளார். கலைமாமணி விருது,
பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, இந்த விருதுகளையும் சுரதா அவர்கள் பெற்றிருக்கிறார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. முறையே பதிற்றுப்பத்தின் பாட்டுடை தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 இந்த மன்னர்கள் தான் வந்து அதில் இடம் பெற்றுள்ளார்கள். ஆன்சர் சி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐராவத மகாதேவன் வந்து என்னென்ன மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8ஆம் பாட்டுடை தலைவர்கள்னு சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் ஒருத்தங்க திருத்தினது மூலமாக, மாணவர்கள் திருத்தினது மூலமாக 7, 8, 9 அப்படின்னு சொல்லி அவர் திருத்தி வழங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாரதி கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. பாரதி கடிதங்கள் அப்படிங்கிறத பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன். ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. இந்த கடிதம் வந்து மகாகவி பாரதி அவர்கள் நெல்லையப்பருக்கு எழுதின கடிதங்கள். அந்த கடிதங்கள் அனைத்தையும் பாரதி கடிதங்கள் எனும் நூலாக பதிப்பித்தவர் தான் இந்த ரா. பத்மநாபன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்வா இலக்கம் எத்துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணிதம். ஓகேவா? கணிதத்துடன் தொடர்புடையது தான் வந்து கீழ்வா இலக்கம். நெக்ஸ்ட் தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஆன்சர் வந்து பண்ணணும். ஆன்சர் இளம் பூரணார் அவர்கள். அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம். சிறுபானாற்று படை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுபானாற்று படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். ஓகே தான், இது சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபானாற்றுப்படை. அப்போ சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கா? 14 மேல்கணக்கு நூல். சரியா? அப்போ இது வந்து தவறு. அடுத்து இந்நூல் ஒய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. இது கரெக்ட். அடுத்து 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். இதுவும் சரிதான். அப்போ தவறானது என்னது? ஆன்சர் பி. தவறான கூற்று 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு இருக்கணும். இது வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க. வாய்மொழி கபிலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யார்? நக்கீரர். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நக்கீரர், இது சரி. அடுத்து நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்கிறது பெருங்குன்றூர் கிளார். கரெக்டு தான். அடுத்து வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன். பொருந்தில் இளங்கீரனார். கீரனா நமக்கு எப்படி ஒரு வெறுப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது வெறுத்த வேள்வி அப்படின்னா இளங்கீரனார். புலனழுக்கற்ற அந்த நாளன் மாரோக்கத்து நப்பசலையார். இதுவும் சரிதான். அப்போது சரியான இணைகள் எத்தனை? 4 இணைகளுமே வந்து சரிதான். ஓகேவா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படிங்கிற இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது இடம்பெற்றுள்ள நூல் என்னது? தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த வரிகள். ஓகே, அப்போ தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது வடமொழியில் காவிய தர்சம் அப்படிங்கிற எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தான் வந்து தண்டி அலங்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பருதிமார் கலைஞர். 64க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. இது என்னதுன்னா அந்த வட்டாரத்தில் வந்து வழங்கக்கூடிய தமிழ் என்ன அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னென்ன தமிழ் மூலமாக அவர் அறியப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னது? புதுமை பித்தன் அவர்கள். ஓகேவா? புதுமை பித்தன் என்னது? அவர் நெல்லை தமிழ். ஓகேவா? 2. அடுத்து ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் சென்னை தமிழ். அடுத்து ஜானகிராமன் அப்படிங்கிறவர் தஞ்சை தமிழ். தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழ். ஆன்சர் அப்போ 2, 3, 4, 1. ஆன்சர் பி. அடுத்து கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து தவறு. சரியா? இது உளப்படுத்தா தன்மை இல்லை, உளப்பாட்டு தன்மை. ஓகேவா? இது உளப்பாட்டு. அடுத்து என்னது? அவன் அவள் அவர் அப்படிங்கிறது பதிலீடு பெயர்கள். ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு பதிலாக அவள் அப்படின்னும் ஆணுக்கு பதிலாக அவன் அப்படின்னு சொல்லி பதிலீடு பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சரிதான். அடுத்து என்னது? நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. இது உளப்பாட்டு கிடையாது, உளப்படுத்தா
தன்மை. அப்போ இது வந்து தவறு. அடுத்து நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள் தான். சரி, அப்போ இது வந்து சரி. ஆன்சர் என்னது? ஏ. சரியா? ஆன்சர் 2 4 சரி. 2ம் 4ம் சரி. அப்போ உளப்பாட்டு தன்மை அப்படிங்கிறது என்ன உளப்பாட்டு தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, முன்னால் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து சொல்வது அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். உளப்படுத்தா தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் தவிர்த்து பேசுவது தான் வந்து உளப்படுத்தா தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். புறநானூறு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. புறநானூறு அப்படிங்கிறது புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுகின்றது. ஓகே, இது சரியானது. இது சரி. அடுத்து என்னது? இந்நூலை 1984ஆம் ஆண்டு ஊவைசா அச்சில் பதிப்பித்தார். ஊவைசா தான் பதிப்பித்தார். ஆனால் எந்த வருஷம்? 1894ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் என்னது? இந்நூலை ஜார்ஜ் எல் ஹார்ட் 1999ஆம் ஆண்டு பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார். அவர் பிரெஞ்சிலேயே மொழிபெயர்த்தார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ இது வந்து தவறு. அடுத்து இந்நூலின் ஆசிரியர்கள் ஒருவரான பிசிராந்தையார் என்பவரின் பெயரில் உள்ள பிசிர் என்பது சேர நாட்டில் இருந்த ஒரு ஊர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ இதுவும் வந்து சரிதான். சாரி, இவர் வந்து என்னது? சேர நாடு கிடையாது, இவர் வந்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. அப்போ என்ன? இதுவும் தவறு. அப்போ என்னது ஆன்சர்? 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் பி. 1 சரி, 2 3 4 தவறு. அடுத்து பாருங்க, கிணற்று தவளை போல இவ்வுவமை தொடரின் பொருள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிணற்று தவளை அப்படிங்கிறது என்னது? ஒரு அறியாமை தான் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? அறியாமையில் இருக்கக்கூடியதான் வந்து கிணற்றில் இருக்கக்கூடிய தவளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததனை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? அரளை, வங்கம், புணர்ப்பு, அதுக்கடுத்து வளையம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை என்னது? வங்கம். ஓகேவா? மற்றதெல்லாம் எதை குறிக்குது? கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். அரளை, புணர்ப்பு, வளையம் எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணைகளை தேர்ந்தெடு. அவ்வை இயற்றிய நூல்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் இல்லையா? அகநானூற்றில் எத்தனை எழுதியிருக்கிறாங்க, புறநானூற்றில் எத்தனை நூல் எழுதியிருக்காங்க, குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 59 பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போது இதில் இருக்கக்கூடிய தவறான இணைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புறநானூறு எத்தனை பாடல்கள்? 33 பாடல்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா? இது வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணியின் நாவல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது வந்து ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஃபர்ஸ்ட் என்னது? பூமணி என்ன நாவல்? அஞ்சாடி அப்படிங்கிற ஒரு நூலைத்தான் வந்து இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவரோட இயற்பெயர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ மாணிக்க வாசகர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவருடைய இயற்பெயர். இது போக அறுப்பு, வயிறுகள், நீதி, ரீதி, நொறுங்கல்கள் போன்ற சிறுகதைகளையும் இவர் வந்து எழுதியிருக்கார். யார்? பூமணி அவர்கள் இயற்றியுள்ளார். அது போக வெக்கை, பிறகு, அஞ்சாடி, கொம்மை போன்ற புதினங்களையும் இயற்றியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்னது? புதினங்கள். அதில் வந்து சாகித்ய அகாடமி எதுக்கு கொடுத்துருக்காங்க? அஞ்சாடிக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சரியான இணைகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? காதை அப்படிங்கிறது சூளாமணி, பாரதம் அப்படின்னு வந்து சொல்கிறதுங்க. காதை அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போ இது வந்து தவறு. அடுத்து என்னது? சருக்கம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது வந்து சருக்கம் அப்படிங்கிறது என்னது? சூளாமணிக்கும் பாரதத்தையும் வந்து சருக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? சூளாமணி, பாரதம். அப்போ இதுவும் தவறு. அடுத்து என்னது? இளம்பகம் அப்படிங்கிறது என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலையும் கொடுத்துருக்காங்க. இளம்பகம்னு எதை சொல்லுவோம்? சீவக சிந்தாமணியை தானே சொல்லுவோம். சீவக சிந்தாமணி. அப்போது படலம் அப்படிங்கிறது கந்தபுராணம், கம்பராமாயணம். இது வந்து கரெக்டு தான். அப்போது எத்தனை இணைகள் சரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரி. எது? 4வது மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அரிமடமும் சான்றோருக்கு அணி என்னும் பழமொழி 400 வரிகளால் நாம் அறிய விளைவது என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படிங்கிறது ஒரு ஈகை உணர்வு, அதாவது கொடை உணர்வு அப்படிங்கிறது தான் இதோட
மறைந்துள்ள ஒரு வரிகள். நெக்ஸ்ட் பார்ப்போம். அருகில் என்பதற்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஆன்சர் டி. அப்போ அருகில் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் என்னது? தொலைவில். அப்போ அருகாமை அப்படின்னாலும் அதோட பொருள் என்னது? தொலைவில் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நன்மானுலையின் வேறுபட தோன்றி விளவுக்களம் கமலும் உறவு நீர் சேர்ப்ப இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணையில் இடம்பெற்றுள்ள நூல்கள். இதோட ஆசிரியர் நக்கண்ணையார். நக்கண்ணையார் இவர் இயற்றிய பாடல் வரிகள் தான் இந்த நூல் வரிகள். தற்காலிக தங்குமிடம் என்பதனை குறிக்க சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் எது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது என்னது? என்ன சொல் பயன்படுத்தியிருப்பாங்க? புக்கில் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தற்காலிகமாக தங்குமிடமாக தங்கக்கூடிய இடத்தை புக்கில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. புக்கில் அப்படின்னு சொல்லப்பட்ட எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்குமா? திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்றவர் யார்? இது எல்லாமே என்னது? ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி வச்சு படிங்க, இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகேவா? சரி, அப்போ எங்கப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சுப்பிரமணியனார். திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்றவர் சுப்பிரமணியனார் அவர்கள். அடுத்து தண்டி அலங்காரம் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இந்நூலின் ஆசிரியர் தண்டி. கரெக்ட், இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம், இது சரி. அடுத்து இந்நூலை தழுவி காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூல் எழுதப்பட்டது. அப்படியா சொன்னேன்? வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தர்சத்தை தழுவி தான் என்ன எழுதியிருக்காங்க? தண்டி அலங்காரம் எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. அடுத்து என்னது? இந்நூல் அறம் புறம் பொருள் என்ற 3 பெரும் பிரிவுகளை வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அறம் புறம் பொருள் இது 3 இது கிடையாது. சொல் அணியியல் பொது அணியியல் சொல் அணியியல் அதுக்கப்புறம் பொது அணியியல் அப்படிங்கிற 3 பிரிவுகளை கொண்டது தான் வந்து தண்டி அலங்காரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ சரியான இது என்னது? 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3ஆவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ. சிதம்பரனார் அவர்கள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் அவர்களை குறிப்பிடுகிறார். ஆன்சர் வந்து பி. ஓகே, இவர் வந்து சோமசுந்தர பாரதியார் அவர்கள் 1879 1959 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். ஓகேவா? இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். தசரதன் குறையும் கைகேயி நிறையும் அப்படிங்கிற நூல். அடுத்த திருவள்ளுவர் சேரன் தாயமுறை தமிழும் தமிழரும் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். யாரு? சோமசுந்தர பாரதியார் அவர்கள். இது போக என்னன்னா சடங்குகளை வந்து வெறுத்து சடங்குகள் இல்லாத திருமணத்துக்கு முன்னின்று நடத்தியவர் தான் இந்த சோமசுந்தர பாரதியார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு இலக்கணம் தொடர்பான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கார்காலம் நமக்கு வந்து ஜென்ரலாக நிறைய நம்ம இதை பார்த்துருப்போம். கார்காலம் குளிர்காலம் ஒரு ஆண்டினை 6 கூறுகளாக வந்து பிரிப்பது பெரும்பொழுது. அந்த பெரும்பொழுது அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விதான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி. அடுத்து என்னது? கூதிர்காலம் அப்படிங்கிறது குளிர்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஐப்பசி கார்த்திகை. அடுத்து இளவேநீர் அப்படிங்கிறது என்னன்னா சித்திரை வைகாசி. வந்து சூடு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த காலத்தை தான் சித்திரை வைகாசி இளவேநீர்னு சொல்லுவோம். அடுத்து முன்பனி காலம் அப்படிங்கிறது மார்கழி தை. அப்போ ஆன்சர் என்னது? 3 2 4 1. ஆன்சர் சி. அடுத்து புக்க எனும் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெயர் எச்சம். ஓகேவா? பெயர் எச்சம் புக்க அப்படி கா அப்படிங்க இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போமா? இந்த காவை இறுதியில் வந்து ஒரு பெயர் ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து இடம் பெற்றால் அது வந்து பெயர் எச்சம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். பிழையற்ற தொடர்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிரையும் யானையும் வேகமாக ஓடின. ஓகே, இது வந்து சரிதான்.
அடுத்து என்னது என் மனைவி அரசன் மகள். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ இது அடுத்து பாருங்க, என்னது வீடு அரசனது மாளிகை, இதுவும் சரிதான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லின் எண் அப்படிங்கிறதுக்கு அப்புறமாக அது அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இடம் பெற்றால் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு உயர் அக்ரிணை தான் வந்து இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல என்னது என் மனைவி, இந்த இடத்துல எனது மனைவி அப்படின்னா அது வந்து தவறு. அதே மாதிரி அரசனது மாளிகை, மாளிகை வீடு, இது ரெண்டுமே ஒரு அக்ரிணை சொல். அதே மாதிரி மனைவி மகள் இதெல்லாம் உயர்திணை சொல். அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த இடையில வந்து அது அப்படிங்கிற ஒரு சொல் இடம் பெறக்கூடாது. ஓகேவா? அப்போ என் மனைவி அரசன் மகள் அப்படிங்கிறது சரி, எனது வீடு அரசரது மாளிகை அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா? அடுத்து கத்துக்கடல் செங்கடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து தவறு. சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது சி, 1 2 3 வந்து சரி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிறுமைன்னா என்னது? சிறிய அடிகள், குறைந்த அடிகள். பேரெல்லை அப்படிங்கிறது என்னது? அதிக அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது என்ன நூல்? அகநானூறு. ஆன்சர் 83க்கு டி. 83க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொன்னது விடுதலை வேட்கையை தூண்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் தான் வந்து இந்த பாடல் வரிகளை இயற்றியுள்ளார். இவர் நம்ம என்னெல்லாம் எந்த வருஷம் பிறந்தார்? 24/8/1872 வந்து பிறந்தவர். அதுக்கப்புறம் அரசவை கவிஞராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்தவர் தான் வந்து ராமக்கல் கவிஞர் அவர்கள். நெக்ஸ்ட் பார்ப்போமா? யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை பாடலில் வரும் உவமை மூலம் புலவர் அரசனின் எத்தகைய தவற்றை எடுத்துரைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் மூலமாக நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மீதான அதீத வரி விதிப்பு அது பற்றி தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வரிகளை வந்து நம்மளோட மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டி பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? புறநானூறு. எழுதிய ஆசிரியர் யார்? பிசிராந்தையார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், குவளை ஆனந்தம் அப்படிங்கிறது. அப்போ பொருந்தாதது அப்படிங்கிறது முத்து வீரியம். அப்போ முத்து வீரியம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தையும் கூறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம் இது என்னன்னா அணி இலக்கணத்தையும் கூறும். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், தண்டி அலங்கம் மூணுமே அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அஃது எனக்கு தெரியாது இத்தொடரில் உள்ள குற்றிய லுகரங்கள் முறையா. அப்போ குற்றிய லுகரங்கள் அப்படிங்கிறது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியதே வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கக்கூடியது. 6 வகையாக வந்து பிரிக்கிறோம் இல்லையா? என்னது? நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு 6 வகையாக வந்து பிரிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? அஃது, இது ஆயுதத்தொடர். எனக்கு அப்படிங்கிறது என்னது? வன்தொடர். தெரியாது அப்படிங்கிறது உயிர் தொடர். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. 87க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. தமிழுக்கு தலை கொடுத்தவன் யாரு? குமணன். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேள்விதான். நெக்ஸ்ட் பாருங்க, உடுபதி, இரவி ஒத்தாரி தொடர்களில் கம்பர் யார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து சொல்ல கேட்டிருக்காங்க. ராமன் சுக்ரீவனை வந்து குறிப்பிடுகிறார். அந்த இருவரை பற்றியும் இந்த வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, வசன கவி வசன நடை கைவந்த வல்லாளர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆறுமுக நாவலர்.
ஆன்சர் என்னது? ஆன்சர் சி, ஆறுமுக நாவலர். ஓகே, இந்த ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் பிறந்தவர் தான் ஆறுமுக நாவலர் அவர்கள். இவர் தமிழ், ஆங்கிலம், வடமொழியில் புலமை பெற்றவராக வந்து திகழ்ந்தவர். இவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் வந்து இவர் யார் வந்து இந்த நாவலர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் பட்டம் வந்து வழங்கினார். அது போக பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை வந்து தமிழில் மொழிபெயர்க்க வந்து உதவி புரிந்தவரும் இந்த ஆறுமுகம் நாவலர் அவர்கள். இது போக வேற என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், பரிமேல் அழகர் உரை, அதுக்கப்புறம் சூடாமணி நிகண்டு, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை முதலிய நூல்கள் எல்லாமே இவர் பதிப்பித்துள்ளார், ஆறுமுக நாவலர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, இது வந்து ஒரு இலக்கணம் தொடர்பான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உன்னை பிளஸ் அல்லால் சேர்த்தெழுத கிடைக்கும் உடம்படு மெய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்னை அல்லால் அப்படின்னா ஈ தான் வந்து உடம்படு மெய். அப்போ உடம்படு மெய் அப்படிங்கிறது என்னது? நிலைமொழிக்கும் வருமொழியும் வந்து இறுதியில் வந்து ஒரு உயிர் எழுத்து இறுதியில் இருந்தால் அது ரெண்டையும் வந்து சேர்க்கறதுக்கு தான் வந்து இந்த உடம்படு மெய் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நை அப்படிங்கிறது இன்னு ப்ளஸ் ஐ, அப்போ ஐ அப்படிங்கிறது இறுதியில் இருக்குது, இது வந்து ஆ அப்படிங்கிறது வந்து இறுதியில் இருக்குது. அப்போ இரண்டு உயிர் எழுத்துக்களையும் இணைப்பதற்காக பயன்படுவது தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன எழுத்து பயன்படுதுன்னா ஈ வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, பிள்ளையான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எங்கள் ஊரில் நூலகம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்து என்னது? ஓகே, இது வந்து சரி. அடுத்து ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். ஓகே, இதுவும் தவறு எதுவும் இல்லை. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன, இதுவும் சரிதான். அடுத்து என்னது? ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது, இது தவறு தானே? இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னது? டி. பிள்ளையான தொடர் என்னது? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தமிழரசி குறவஞ்சி சிற்றிலக்கிய நூலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. வரதனஞ்சிய பிள்ளை. ஆன்சர் வந்து சி. ஓல்டு புக்கையும் தெளிவாக பார்த்துக்கணும். இவர் வந்து எங்கே பிறந்தார்? தாரமங்கலத்தில் வந்து பிறந்தவர். அப்பாசாமி பிள்ளைக்கும் வரதாயிக்கும் பிறந்தவர் தான் வரதனஞ்ச பிள்ளை அவர்கள். 1/9/1877 பிறந்தார். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்னதுதான் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? புறநானூறு. பழைய புக்கில் இருக்கக்கூடியது புறநானூறு. நரி வெறுவு தலையார் இயற்றிய பாடல் வரிகள் தான் இது. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடி வாழ்த்துவம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடி வாழ்த்துவம் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு? அடியை வாழ்த்துவம். ஐ அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. அப்போ ஆன்சர் என்னது? பி, இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழிந்தன்றி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை. ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக உற்றார் உறவினர். ஒரு இலக்கண குறிப்பு சம்பந்தமான ஒரு கொஸ்டின். உற்றார் உறவினர். ஃபர்ஸ்ட் என்னது? உற்றாரும் உறவினரும். அப்படிங்கிற எழுத்து மறைந்து வந்துள்ளது. நெக்ஸ்ட் பார்ப்போமா? மேடு பள்ளம். மேடு பள்ளம் அப்போ எதிர் இணையாக வந்துள்ளது. அடுத்து சீரும் சிறப்பும். நேர் இணை. அடுத்து என்னது? செங்கடல் அப்படிங்கிற செம்மை குடல் கடல். பண்பு தொகை. அப்போ ஆன்சர் என்னது? பி. 2 3 4 1. பி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். மாயூரம் வேதநாயகம் அவர்களின் சமகாலத்தவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சமகாலத்தவர்களில் பொருந்தாத நிறைய பேர் வந்து பொருந்திருப்பாங்க. அவரோட காலத்தில் வந்து வாழ்ந்தவர் யார் வந்து வாழலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட காலத்தில் வாழாதவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் பொருந்தாதவர். நெக்ஸ்ட் பார்ப்போம். வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்பை வரிகளில் பயின்று வரும் படிமம் எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன படிமம் அப்படின்னா உருப்படிமம் இடம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கம்பர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏறெழுபது, திருக்கை விளக்கம், சரஸ்வதி அந்தாதி, மனுமுறை கண்ட வாசகம். அப்போது இதுதான் வந்து பொருந்தாது. அப்போ இது வந்து வள்ளலார் இயற்றிய நூல். ஓகேவா? ஓகே, இதுவரை 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 12th ஸ்டாண்டர்டோடது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
தெளிவாக படிங்க. கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஒவ்வொரு வரிகளும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.